பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு மதுர் சத்யா அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயக்குனர் முத்தையா அவர்கள் அவருடைய புதிய படம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்துச்சு, சுல்லான் சேது அப்படிங்கிற படம். அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் நடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மகனுக்கு 90s இருக்கிற ஒயிட் ஷர்ட்டு, ப்ளூ கலர் பேண்ட்டு, அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு கையில் 60 ரூபா கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஒரு ஸ்கூல் பேக் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்தால் எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் கவின் ஆணவ கொலை பற்றி பார்த்திருந்தோம். அந்த சுர்ஜித் வந்து இதேமாரி தான் ஃபோட்டோ போட்டு அந்த கனெக்ஷன் என்னால் புரிஞ்சு முடிச்சு. அப்போது ஏதோ ஒரு சம் பாயிண்டில் அந்த கத்தி இந்த கத்தி வேறு கிடையாது, ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு சின்ன உறுத்தல் என்கிட்ட இருந்துச்சு. அந்த உறுத்தல் சரிதானன்றது நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல அந்த போஸ்டரு இந்த டீசர் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்ம இந்த சாதி இதுக்கு அப்புறம் வருவோம். அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளே போனாலே என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இவனுக்கு நம்ம சமூகத்துக்கு எதிராக பேசுகிறதுக்குனே இறக்கி விட்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலில் அந்த மக்களை திசை திருப்பும் நிறைய ஆட்கள் இருக்கனால அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடிப்படையாகவே ஒரு இமேஜாகவே ஒரு சாதா சினிமாவாகவே இது எவ்வளவு தவறாக இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பேசுகிறோம். முதல்ல இந்த போஸ்டர் பார்த்தோன்னே, டீச்சர் கூட இல்லை, அந்த போஸ்டர் அந்த பையன் கத்தியோட உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே அப்பா இன்னும் எத்தனை நாளைக்குடா அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் நம்மளுக்கு வருது. அதுவும் குறிப்பாக நம்ம இந்த கவின் ஆணவ படுகொலை அதற்கு முன்னாடியிலேருந்தே நம்ம என்ன பேசிக்கிட்டு வரோம், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, லிங்குசாமியெல்லாம் கூட போட்டு நம்ம திட்டிகிட்டு இருந்தோம். எதுக்கு அப்படின்னா, வளர்ந்து எருமாடு மாதிரி இருக்கிற 30-35 வயசு ஆண்களை காட்டும் போதே சினிமாவில் அருவா கம்ப கெத்துன்னு காட்ட தொலையாதீங்கடா. மதுரைங்கிற ஊர் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த ஊர். அங்கே வந்து பிற நாடுகளெல்லாம் இன்னும் வந்து வேட்டையாடி தெரிஞ்ச காலகட்டத்தில் பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி, சாம்ராஜ்யங்கிறது மன்னர் வம்சம் அப்படி அந்த பெருமைக்கு சொல்லலை, ஒரு நிர்வாகம் பண்ணியிருக்காங்க, ஒரு அர்பன் பிளானிங், ஒரு நகரத்தை வந்து கட்டி அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கான திட்டமிடல் இருந்திருக்கு, அதுக்கான அறிவியல் இருந்திருக்குது, அதுக்கான இலக்கியம் இருந்திருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து வைகை கரை நாகரிகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு, கோவலன் வந்து ஃபஸ்ட்டு மதுரையில் இறங்குறானா, அவன் ஒரு காட்சியை பார்க்குறான், அந்த காட்சி எப்படி விசாலமானதுன்னு சொல்கிறாரு. அவன் இங்கே மதுரையில் வந்து இறங்கினோடனே அவனுக்கு எது பயங்கர வியப்பாக இருக்குன்னா, பெரிய பெரிய கட்டடங்களாக இருக்குது, கோபுரங்களாக இருக்குது. இன்றைக்கி மாலை பார்த்து ஒரு பட்டிக்காட்டிலேருந்து ஒரு பையன் வந்துட்டு ஒரு மாலெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு கோவலனுக்கு இருந்ததாக இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, அவன் அப்படியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அவனை கூப்பிடுது. கூப்பிட்டு இது என்ன எழுதிருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு ஓலைச்சுவடியை காட்டுதான். அது மாற்று மொழியில் இருக்குது, தமிழில் கிடையாது. அது சமஸ்கிருதமோ இல்லை யவனம்ன்றது வந்து ஆக்சுவலி கிரேக்க மொழி. ஏன்னா கிரேக்கர்களோடலாம் வந்து வணிக உறவு வச்சிருந்தோம். அதை காட்டுதான். கோவலன் அதை சந்தேகத்தை தீர்த்துட்டு வியந்துக்கிட்டே போகிறான் அப்படிங்கிற ஒரு காட்சியை அவர் புத்தகத்தில் வர்ணிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஊரில் பெண் கல்வி இருந்திருக்குது, பிற மொழி கல்வியும் இருந்திருக்குது. அதாவது அப்போ இந்த களப்பிரார் காலத்தில் வந்து பள்ளிக்கூடம் இருந்தால் 4 மொழி 5 மொழி கற்றுருவாங்க. அது போன்ற ஒரு வளமையான ஒரு அர்பன் நாகரிகம் இருந்த ஒரு மதுரையை பற்றி நீ பேசும்போது நீ என்னன்னு பேசுகிற? மதுரைக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்குது. சுதந்திர போராட்டத்தப்ப சங்கரையா தலைமையில் பல லட்சம் மாணவர்கள் கூடி வெள்ளைக்காரனுக்கு வயலில் புளிய கரைச்சாங்க அப்படின்னு காட்டுறியா? ஆனால் அதை விட்டுட்டு எங்கள் பரம்பரையே சங்கம் இருப்போம், எங்களை மோதனை அப்படின்னா ஏரியா தாண்ட முடியாது இப்படின்னு ஒட்டுமொத்தமாக மதுரையும் இல்லை தென்பகுதியுமே எப்பயுமே அருவா, நாங்கள் எவ்வளோ கெத்தானவங்க தெரியுமா, வந்து பாசம்னா வந்து உயிரையும் கொடுப்போம், பகையினா சங்கம் இருப்போம் இப்படிங்கிற ஒரு துணியிலே படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம வந்து பல முறை சொல்லியாச்சு. சாதி கண்ணோட்டத்துக்குலாம் விட்டுரு, நீ சாதி இல்லாமல் எடுத்தால் கூட இப்போ முத்தையெல்லாம் சொல்லுவார், இல்லைங்க நான் மாற்று சாதியை தவறாக காட்டுதில்லை, ஏன் சாதிக்குள்ளே நீ எந்த சாதிக்குள்ளே வேணாலும் எடு, முதல்ல நீ 21ஆம் நூற்றாண்டில் தானே வாழ்கிற, ஏன் கற்கால மனித மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்க? அதுவும் உன் பையனை நம்ம வந்து அடல்ட்ஸ்க்கே இதை பண்ணக்கூடாதுன்னா சிறார்களுக்கு. ஏன்னா ஒரு பையன் உன் பையன், அதுவும் அந்த பையன் மேலே வரான் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு லேப் கோட்டை போட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஆகுவோம், ஒரு டாக்டர் கோட்டை போட்டு அவன் ஒரு டாக்டராகவே காட்ட வக்கில்ல. உன் பையனை இப்படி தான் இருக்குன்னு நீ ஆசைப்படுறியா? இல்லை வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் இப்படி தான் இருக்கணும் ஆசை, நீ உன் பையனை இப்படி விட்டுருக்கியா? நீ சொல்லு, நீ ஒரு டேரக்டர் ஆகிட்ட, பெரிய பணக்காரன் ஆகிட்ட, உன் பையனை வந்து மேலவாசி வீதியில் வந்து மாமல் கலெக்ட் பண்ணு அனுப்புவியா? சிம்மக்கல் மார்க்கெட்டில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறா அப்படின்னுவியா? பூர் மார்க்கெட்டில் வந்து 4 பேர் அடித்து ஓட விட்றான்னு உன் பையனை அனுப்புவியாடா? நீ ஊரில் இருக்கிறவங்களாம் உன் படத்தை பார்த்து கெட்டு போகணும். இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் இந்த கத்தி கலாச்சாரம் அருவா கலாச்சாரம் புகுறுது அப்படிங்கிறத வந்து எவ்வளவு வேதனையோடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்குநேரியில் அது சாதிக்கு வெட்டினாங்கிறத பிரச்சனையாக தான், அது ஒரு ஓரமாக வச்சுக்க.
அது சாதி பிரச்சனையாகவே இருந்தால் கூட ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை அருவா வெட்டுற அளவுக்கு ஒருத்தனுங்க அருவா பற்றிய சிந்தனை இருக்குல்ல, அருவா கெத்துன்னு இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், தூத்துக்குடியிலேருந்து ரீல்ஸ் போடுறானுங்க, எங்களை பார்த்தா நடைய கட்டு, தூத்துக்குடி பற்றி தப்பாக பேசினா மண்டையில் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோமால் நடந்து போகிறானுங்க. இந்த மாதிரி வீரவசனம், அருவாலை வெட்டி போடுவோம், பொருள், பட்டா கத்தி இப்படின்ற மாதிரி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்கல்ல. அப்போ மாணவர்கள் மத்தியில் ஏற்கனவே எப்படி ஒரு சிந்தனை இருக்குன்னு தெரியுதுல்ல. நீ என்ன பண்ணுற, அதை வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உன் பையனே இறக்கி விட்டு, அது ஸ்கூல் யூனிஃபார்மில் அருவாளோட வச்சுட்டு நிற்கிற மாதிரி. அந்த இமேஜை பற்றி யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூல் யூனிஃபார்மில் ஒரு பையன், அதாவது அந்த படத்தில் வந்து அவர் ஒடுக்குமுறைக்கு எதிராக சண்டை போடுற மாதிரி காட்டுறாராம். ஏன்டா ஸ்கூல் பையனோட வேலை அதாடா, எருமாடு மாதிரி எதிர்க்கிறாருங்க. நீங்கள் போய் உயிரை கொடுங்க, நீங்கள் போய் சட்ட போராட்டம் பண்ணுங்க. ஒரு மாணவன் படித்து ஜெயிக்கிறான், ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறான், இப்போ வந்து அவனுக்கு எதிராக ஒரு ஆதிக்கம் நடக்குது, அதற்கு எதிராக ஸ்போர்ட்ஸில் அவன் ஜெயிச்சு மேலே வரான். இப்போ இறுதி சுற்றுல பாக்ஸிங்கில் அங்கே ஒரு அந்த இதுக்குள்ளேயே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்குள்ளேயே ஒரு பெரிய அரசியல் நடக்குது, அதையும் தாண்டி சாம்பியன் ஆகிறா அப்படின்ற ஒரு வெற்றி அப்படின்னா அது ஓகே. நீ என்ன பண்ணுற, மார்க்கெட்டில் கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கானுங்க, அதில் ஒரு கிரைம் நடக்குது, இந்த பையன் பாட்டில் எடுத்து தலையில் உடைக்கிறான், கத்தி எடுத்து இடுப்பில் சுடுறான். இதெல்லாம் ஒரு கெத்தாடா ஒரு ஸ்கூலுக்கு பையனுக்கு? அவன் வந்து ஆடிக்கிட்டு இருக்கான், நடு ரோட்டில் ஆடிக்கிட்டு இருக்கான், பொறுக்கி பையன் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். நீ என்னங்கிற, என் பொண்ணு நான் சோசியல் மீடியாவில் டிபி கூட வைக்க விட மாட்டேங்கிற, பொண்ணுக்கு உன் பொண்ணுக்கு அந்த விதி, உன் பையனுக்கு இந்த விதியா? வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு பாகுபாடு பார்க்குற, வெளியே அதான் சொன்ன மாதிரி உன் பையனை படத்தில் இதெல்லாம் கட்டிவிட்டு அன்றைக்கி அவன் நாளைக்கு சொகுசாக இருப்பான், படத்தை பார்த்துட்டு அவன் போய் 4 இடத்துல மார்க்கெட்டில் வெட்டிட்டு இருப்பான். கேட்டால் அவன் ஒரு சேது சொல்லலாம், நான் ஒரு சுல்லான அவன் பாருங்க அந்த படத்தில் இதுதானே கெத்து. ஏன்டா நீ திருப்பி வன்முறையை கெத்துன்னு காட்டி என்ன பண்ணுற? அந்த வன்முறையால் பாதிக்கப்படும் மக்களை திருப்பியும் அதுக்குள்ளேயே பாதிக்கப்பட வைக்கிறது தான் நீ உந்தி தள்ளுற அப்படிங்கிறது இந்த கூமுட்டைகளுக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த திருப்பி இதெல்லாம் சொல்லும்போது, ஓ எங்கள் முக்குளத்தை வந்து நீங்கள் வந்து தவறாக சுற்றிக்க, முக்குளத்தெலாம் தவறாக சுற்றிக்கல, நீ பண்ணுற தப்பு தான் சுட்டி காட்டுறோம். இப்போ அந்த சாதி எவ்வளோ பெரிய ஒடுக்குமுறையை சந்தித்து வெளியே வந்திருக்கு அப்படின்னா, குற்றப்பரம்பரை அப்படிங்கிற ஒரு பழி சுமத்தப்பட்ட சாதி அது. வெள்ளைக்காரனால் தவறாக சித்தரிக்கப்பட்டு மோசமான புரிதலிலிருந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு கைரேகை சட்டம்லாம் இருந்து எத்தனையோ வருஷங்கள் போராடி கைதாகி துப்பாக்கி சூட்டில் உயிரெல்லாம் இழந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்தது தான் இன்றைக்கும் அந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய சமூக நீதி வெற்றியாக கருதுகிறாங்க. அந்த சமூகத்துலேருந்து வந்துட்டு வெள்ளைக்காரன் சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் எங்கள் சமூகம் வன்முறையான சமூகம் சித்தரிச்சுக்கிட்டு இருக்கிய, அப்படி தான் இருக்காங்களா? ஒரு செக்ஷன் அப்படி இருக்கலாம். எத்தனை பேர் படித்து பெரிய வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ பேர் படிக்கணும் கஷ்டப்படுறாங்க. தர்மதுரை படத்தில் காட்டுறாங்க, கல்லர் சீரமைப்பு பள்ளியில் தான் வந்து விஜய் சேதுபதி கேரக்டர் படிக்குது. அங்கே படித்து டாக்டர் ஆகி சமூகத்துக்கு என்ன செய்கிறாங்கிறது அந்த படம் காட்டுது இல்லை? அப்படி காட்டுறதுக்கு உனக்கு என்ன வக்கு இல்லையா? எத்தனை பேர் அப்படி ஒன்றும் இல்லை. ஒடிசாவில் வந்து நிழல் முதல்வர்னு சொன்னாங்க, யாரா? பாண்டியனை. பாண்டியன் வந்து உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் படித்து இன்னொரு மாநிலத்தில் முதல்வரையே ஆட்டி படிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக இருக்காருல்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காருல்ல, காட்டு, அதை படமாக காட்டு. படித்து எப்படி மேலே வந்தாருன்னு காட்டு. மேலே வந்தாலும் எப்படி ஒரு சீஃப் செக்ரட்டரியை தாண்டி ஒரு முதல்வரையே ஆட்டி படிக்கிற லெவலுக்கு வந்தாலும் இந்த சனாதனவாதிகள்னு சொல்கிறவங்க ரொம்ப ஈஸியாக அவன் கோயில் சொத்தை திருடினவன், சாவியை ஜெகநாத்புரி சாவியை திருடிட்டு தமிழ்நாட்டுக்கு ஓடி போயிட்டான்னு திருட்டு பட்டம் கட்டுற அளவுக்கு உன்னை நடத்துது. அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் மாறி இருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் சாதியை சேர்ந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வர முயற்சிக்கிறான். ஆனால் அதை விட்டுட்டு திருப்பி அவன் வந்து அருவாவில் தான் இருப்பான். என் மாப்பிள்ளை வேட்டியை கட்டினானா 20 பேருக்கு இடுப்பு எலும்பு உடஞ்சி போயிடும், கோரிப்பாளையம் சில கணக்காக இருக்கான். தேவராட்டம் படத்தில் ஒரு டைலாக் வைக்கிறான், நான் வந்து எல்லாரும் வக்கீலுக்கு எதுக்கு படிப்பாங்கன்னா சட்டத்தை பயன்படுத்துறதுக்கு படிப்பாங்க, நான் சட்டத்தை எப்படி மீறலாங்கிறதாண்டா வக்கீலுக்கே படித்தேன். அதாவது எப்படி இவன் 4 பேர் அல்லையில் போட்டால் எப்படி மாட்டிக்கூடாதுன்றக்காக இவன் வக்கீலுக்கு படித்தானா? இதெல்லாம் ஒரு வாதமா? சட்டம் சீர்குலைக்கப்படுது, சட்டத்தை வந்து அதிகாரத்தில் இருக்கவங்களாம் மீறிக்கிட்டே இருக்காங்க, மக்களை வதைப்படுத்துகிறாங்கன்னா அந்த சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை பேர் உசுரை கொடுத்து போராடிட்டு இருக்கான். நீ வந்து இப்படி அசால்ட்டாக வைக்கிற. ஏன்னா அந்த சட்டம் ஒன்றை பாதுகாக்கிறது தாண்டா இருக்குது, மக்களை பாதுகாக்கிறது தான் இருக்குது. சட்ட பாதுகாப்பு இல்லாமல் இன்னும் மேலே இருக்கிறவன் இருக்கிறான், அவன் அந்த சட்டத்தை உனக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அது புரியாமல் இவர் 4 பேர் அல்லைய போடுவாராம், அதுக்கு எப்படி ஜாமீன் அடிக்கிறதுக்காக இவர் லாயர் படிப்பாராம். இதே மதுரையில் இவன் காட்டுற அதே மதுரையில் தான் ஹென்ரி டிஃபன் வந்து இது வச்சிருக்காரு, மனித உரிமை குழு வச்சிருக்காரு, கண்காணிப்பு குழு, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் வச்சிருக்காரு. எத்தனை மக்கள், எத்தனை இளைஞர்கள் இந்த மாதிரி வன்முறையை காரணம் காட்டி காவல்துறை லாக்கப்பில் கூட்டு போய் அடிக்குது,
துன்புறுத்துது, கை காலை உடைக்குது, கொலை பண்ணுது அப்படிங்கிறதுக்காக அவர் போராடிட்டு இருக்காரு. இதே ஊரில் தானே போராடிட்டு இருக்காரு. சட்டம் அப்படி எப்படி செயல்படுதுன்னு தெரியுது இல்லை? ஏன் காவல்துறை வன்முறையினால முக்குளத்து இளைஞர்கள் பாதிக்கப்படுறதே இல்லையா? எவ்வளோ பேர் மதுரையில் இல்லை மதுரையை சுற்றி இருக்கிற பகுதியில் காவல்துறை வன்முறையால் பாதிக்கப்படுறாங்க. அதில் எல்லா சமூகமும் சேர்ந்துருக்காது. நாடார் சமூகமும் இருக்குது, தேவேந்திர குல சமூகமும் இருக்குது, தேவர் சமூகமும் இருக்குது. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? ஆனால் இது எதுவுமே நடக்காத மாதிரி நாங்கள் ஏதோ ஒரு தனி உலகத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கட்ட பஞ்சாயத்து, அதை சுற்றி இருக்கிற வன்முறை, மாம மச்சான் பகை, பங்காளி பகைக்காக இவன் இன்னொருத்தன் கூட சேர்ந்து சதி பண்ணி சதக்குன்னு பின்னாடி கத்தியில் குத்திக்கிறது. இந்த கருடன் ஒரு படம் வந்து சூப்பராக நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவரை கொண்டு போய் கருடன் நடிக்க வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா போகும், ரெண்டாவது ஹாஃப் திருப்பி இந்த இயல்பு நிலைக்கு திரும்பின மாதிரி வந்துடுவாங்க. ஒவ்வொருத்தன் இன்னொருத்தனை வந்து முதுகில் ஊத்துறதுன்னு. ஏன்டா இதை விட்டு வெளியே வாங்கடா தயவு செஞ்சு. ஏன்டா இன்னும் மகாபாரதம் காலத்தில் இருக்கீங்க? மகாபாரதமே வந்து புனை சுருட்டுகள்னு இங்கே ஒருத்தரை வந்து வெறுப்பேற்றிட்டு நம்ம நவீனத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். தேவர் மகன் படம் எடுத்தேன், உனக்கு படம் எடுத்து கல்லா கட்டின கமலஹாசன் அமெரிக்காவுக்கு போய் ஏஐ பிடிச்சிட்டு வரான் அப்படி படம் எடுக்கிறதுக்கு. நீ கமலஹாசனை பெருசாக போட்டுறீங்கள தேவர் மகன் எடுத்துக்கிட்டாருன்னு. அது தவறான படம் நம்ம சொல்கிறோம். அந்த 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 வார்த்தை விட்டுருவோம். உனக்காக படம் எடுத்தாருன்னு அவர் கொண்டாடுற இல்லை. அவர் போய் ஏஐ கற்றுக்கிட்டு வர்றாருல, அவர் போய் ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாவது டெக்னாலஜியை கற்றுட்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுக்கிறாருல. அந்த மாதிரி எடுத்து தொலையேன். நம்ம வந்து ஊர் சார்ந்த மண் சார்ந்த படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல. மெட்ராஸ் மேட்னேன்னு இப்போ ஒரு படம் வந்தது. அந்த அப்பா ஃபஸ்ட்டு குப்பால்றவராக இருப்பார், அப்புறம் ஆட்டோ ஓட்டுநராக இருப்பார். அவ்வளோ சிக்கனப்படுத்தி தான் மகனையும் மகளையும் வெற்றி பெற வைப்பார் வாழ்க்கையில். இதை விட ஒரு கெத்து இருக்கா? நீ ஒரு வீதியில் 100 பேரை அடித்து துவம்சம் பண்ணிட்டேன்னு கூட சொல்லு. அது இந்த அப்பா ஜெயிச்சார்ல, அந்த வீரத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீ கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க ஒருத்தனை 2 பேர் அடிக்கிற. இந்த ஆள் இந்த கட்டமைப்பு ஒரு பல லட்சம் பேராக பல்லாயிரம் வருஷமாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பை எழுத்து போராடி ஜெயிச்சிருக்காரு. அப்போ எது வீரம்? அப்போ எது வீரம்னு இளைஞர்கள்ட்ட நீ சொல்லணும் அப்படின்னா, தம்பி நீ படிக்கக்கூடாது, மேலே வரக்கூடாது அப்படின்னு இங்கே ஒட்டுமொத்த சமுதாயம் இயங்கிக்கிட்டு இருக்குப்பா. அப்போ நீ படித்து ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்குறது, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வாங்குறது, நீ கலெக்டர் ஆகிறது, டாக்டர் ஆகிறது, சயின்டிஸ்ட் ஆகிறதெல்லாம் இவன் சொல்கிறான்ல, இத்தனை பேரை வந்து அலையில் போட்டேன், அத்தனை பேரை வந்து கழுத்தில் போட்டேன்னு, அதெல்லாம் விட 1000 மடங்கு கெத்துப்பான்னு நீ சொல்லணும். ஒரு திரைப்பட கலைஞரோட வேலையே இதாக இருக்கணும். இப்போ ஞானவேல் ராஜா அதான படம் எடுக்கிறாரு. ஒன்றும் இல்லை, 2 கம்பேரிசன். திரௌபதி படத்தை பார்த்துட்டு ஒரு பையன் வெளில வரான். ஜெய்பீம் படத்தை பார்த்த பையன் ஒரு பழங்குடியின பையன். அவன் வந்து கிளாட்டுங்கிறது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். இந்தியாவில் எப்படி வந்து இன்ஜினியரிங்க்கு ஐஐடி ஜேஇ, டாக்டர் படிக்கிறதுக்கு நீட்டு, அதுபோல் லா படிக்கிறதுக்கு கிளாட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். அதில் ஆல் இண்டியா ரேங்க் வாங்கி இன்றைக்கி அவன் நேஷ்னல் லா காலேஜில் வந்து லா படிக்க போகிறான் அந்த பையன். அவங்க வீட்டில் மட்டும் கிடையாது, அவங்க ஊரில் யாரும் படித்தவங்க கிடையாது. அப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட ஏழ்மையான நிலையிலேருந்து வந்த பையன் கிளாட்டை கிளியர் பண்ணது காரணம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறான்னா, ஜெய்பீம் படம் பார்த்தேன், சூர்யா சார் வந்து அதில் எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணார், நான் என் ஊருக்கு அந்த மாதிரி உதவி பண்ணணுன்னு ஒரு உத்வேகத்தில் படித்தாங்களாம். அது எப்படி உந்தித்துடுது? திரௌபதி படம் பார்த்துட்டு ஒரு பையன் வெளில வரான், அக்காவோ தங்கச்சியோ யாரையோ லவ் பண்ணால் முதல்ல அவனை வெட்டிடுவாங்கிறான். 2க்கு வித்தியாசத்தை படுறா. ஆனால் நீ என்ன பண்ணுற? 2வது டைப் படம் தான் எடுக்கிற. இப்போ திரௌபதி டூன்னு எடுத்துகிட்டு இருக்கு, அந்த கூமுட்டை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து டெய்லி வந்து ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஏதாவது ஃபோட்டோ வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. என்னமோ அது வந்து நாசாவில் வந்து ராக்கெட் விட்ட மாதிரி ஒரு சாதனை. ஏண்டா வெட்டுறேன் அப்படின்னு சொல்கிற பசங்களை உருவாக்குற, இது ஒரு பெருமையா? அவன் அடுத்த வீட்டு பிள்ளையை கெடுத்துருக்கான், நீ உன் வீட்டு பிள்ளையே அப்படியே வச்சு காட்டிக்கிட்டு இருக்க. எத்தனையோ பேர் அவங்கவுங்க பையனை லான்ச் பண்ணுவாங்க. நான் வந்து உன் பையனை திருப்பி சினிமா கூட்டுறதுலாம் தப்புன்னு சொல்லலை. சூர்யாவாகட்டும் விஜயாகட்டும் எல்லாருமே அவங்க குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் எப்படி என்னவா லான்ச் பண்ணுற உன் பையனை எடுக்கும்போதே நீ வந்து உன் பையனை வந்து ஒரு பொறுக்கியான ஒரு ரோல். ஆனால் கடைசியில் என்ன பண்ணுவாரான், நான் படிக்கணுங்க. இது எப்படின்னா தேவர் மகன் ஃபார்மெட் தான். படம் ஃபுல்லாக டிங்குடாங்கன்னு ஃபுல்லாக வெறியேற்றி விட்டுருவார். அப்புறம் வந்து புள்ளக்குட்டியை படிக்க விடா. ஏவனாச்சும் இன்னைக்கு தேவரமான இது ஒரு சிறந்த கல்விக்கான படம்னு சொல்லுவானா? படிங்கன்னு சொன்னாங்க. எப்போ? அரை செகண்டு, 1 செகண்ட் கூட இல்லை, அது ஒரு அரை செகண்ட் போகிற போக்கில் அப்படியே டைலாக் சொல்லிட்டு போவார். இன்ன வரைக்கும் இந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் தென் மாவட்டங்களில் இன்ன வரைக்கும் எவனாச்சும் தேவர்மானில் கமலஹாசன் படிக்க சொல்லிட்டாரு அப்படின்னு ஏதாவது படிக்கிறானா? இல்லை போற்றி பாரடி பொண்ணை வந்து இன்ன வரைக்கும் கட்சி பேதம் பார்க்காம எல்லா கட்சிக்காரனும் கல்யாணம் காது குத்துக்கு போனால் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்து என்ன சொல்ல டிங்குடாங்கன்னு பாட்டு போட்டுருப்பானுங்க கிறுக்கணுங்க. இப்படி தானே அது பயன்படுது. அப்போ உன் படமும் எப்படி பயன்படுதுன்னு தெரிய வேணாமா? நான் அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கும் தர்மதுரை
வெளியிட்டு 9 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சுன்னு வருஷம் அதோட ஆனிவர்சரியை கொண்டாடுறாங்க பாருங்க. அதுவும் உங்கள் சமூகத்துலேருந்து வந்த படம் தானே. அதுவும் அந்த சமூகத்துக்குள்ளேயே ஐஸ்வர்யா தனுஷ் வந்து ஏழ்மையாக இருக்கிற குடும்பம்னால என்ன மாதிரியான ஒரு விளைவை சந்திக்குதுன்னு எடுத்த படம் தானே. அதே வந்து தமன்னா கூட சேர்ந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குன்னு காட்டின படம் தானே. ராதிகா ரோல் எவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம அதான் சொல்கிறோம், நீ திருப்பியும் போயிட்டு இங்கே இருக்கிற பட்டியல் சாதி மக்களுக்கு படம் எடுன்னா கேட்கல, உன் சமூகத்துக்குள்ளே இருக்கிற நீதியவே ஒழுங்காக காட்டுறான்னு தான் கேட்குறோம். இல்லை அதில் என்ன இன்டர்பிரேஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ தேவராட்டத்தின் படத்தில் பார்த்தீங்கன்னா லாயர் பிடிச்சிருப்பாரு, அவரே அந்த சமூகம் மாற்றிடுது, பெண்களுக்கு வந்து கொடுமை நடக்குது, அதை எதிர்த்து இவர் போராடுறாரு. அப்போ இவர் கரெக்டாக இருக்காரு, ஹீரோ கரெக்டாக இருக்காரு, சமூகம் தான் அவரை மாற்றிடுதுன்னு ஒரு இது. இந்த படத்துலையுமே அதே மீனிங் தான் வர மாரி ஒரு போட்டையில் இருக்குது. அதான் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இது ஒரு சாக்கு. என்னன்னா இந்த படத்தில் படிக்கிறேன்னு வைக்கிறான்ல, ட்ரெய்லரில் எனக்கு ரவுடியாக நாங்கள் வேணாங்க படிக்கணுங்க அப்படின்னு வைக்கிறான்ல. இப்படி படம் எடுக்கிறோம், உண்மையாலுமே இப்படி படம் எடுக்கிறதுக்கு இன்டென்ஷனாக இருந்தால் அந்த ட்ரெய்லரில் ஒரு காட்சியாவது அந்த பையன் லைப்ரரிக்கு போகிற மாதிரி ஒரு காட்சி இருந்ததா, ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போகிற மாதிரி ஒரு காட்சி இருந்ததா, ஏங்க அவன் நோட்டு பேனாவே பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்காதுங்க. அவன் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த இப்படின்னு டான்ஸ் ஆகிட்டுருப்பான், அப்புறம் வந்து பாரில் வந்து பாட்டில் எடுத்து தலையில் உடச்சிக்கிட்டு இருப்பான். படிக்கிறேன்னு சொன்ன அவன் படிக்கிறதுக்கு எத்தனைக்கிறான்னு சொல்கிற, அது கரெக்டு தான். ஆனால் நீ அதுக்கு அப்பாடம் எடுக்கிற, அதை ஒரு சாக்காக பயன்படுத்திக்கிற. அவன் பெண்களுக்கு எதிரான அநீதி, இதெல்லாம் இவனுக்கு ஒரு சாக்கு. இவன் மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே படம் எடுக்கிறவனுங்க இப்போல்லாம் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே எழுத வக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வேணும், ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் போகணும் அப்படின்னா, டே அந்த ஒரு பொண்ணு கேரக்டர் இருக்குடா அதை ரேப் பண்ண வைடா அப்படின்னு ஒரு கொச்சையான பெண்களுக்கு எதிரான, இது பெண்களுக்கு ஆதரவுன்ற மாதிரி சித்தரிக்கிறானுங்க, ஏதோ பெண்களுக்கு நடக்கிற அநீதியை தட்டி கேட்குற மாதிரி. ஆனால் இவனுங்க அது கிடையாது. படத்தில் சுவாரஸ்யம் ஏற்றணும் அப்படின்னா பெண்கள் மீதான வன்முறை. இதே காலகாலமாக வேறு மாதிரி இருந்தது. எப்படி இருக்கும், ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணாலே யாராவது தாவணியை பிடிச்ச நடுவில் இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்டா ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணால் பல விஷயம் இருக்குது, அவன் என்ன படிக்கிறான், என்ன தொழில் பண்ணுறான், சரி அவனுக்கு வீரனாக காட்டுற, அவன் ஏதாவது யாராவது அவன்கிட்ட திருடிட்டு போயிட்டாங்க அதை தட்டி கேட்குறான்னா கூட பரவாயில்ல. ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணாலே இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டான், தாவணியை பிடிச்சி இழுத்துட்டான், அதை போய் காப்பாற்றுறாரு, சட்டையை கழட்டி ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு, இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதோட இன்னொரு வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா அதோட கோரம் ஜாஸ்தியாகிட்டே போகுது. முதல்ல கையை பிடிச்சி இழுத்துட்டான், தாவணியை பிடிச்சி இழுத்துட்டான்னு வச்சது, இன்றைக்கி வந்து அது வந்து வெறும் வன்புணர்வுன்றது, அப்புறம் கூட்டு வன்புணர்வு, சித்திரவதை செய்வது, தெரி படம் எடுத்துக்கோங்க, ஃப்ளாஷ்பேக்கு, கூட்டு வன்புணர்வு செஞ்சுட்டாங்க, அவனை கொள்ளணும். வேட்டையன் நல்ல படம் தான், ஆனால் அதில் கூட துஷாரா வந்து வன்புணர்வு செஞ்சு திருப்பி காட்டிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து ஒரு அதிர்ச்சி ஊட்டும் விஷயமாக இருக்குது. அப்போ பெண்களை அப்படி பயன்படுத்துறது, ஏண்டா பெண்களுக்கு நீதி கேட்குறவன் தான். அதே தேவராட்டம் படத்தில் கௌதம் கார்த்திகோட 5 பெண்கள் கரகாட்டம் ஆடுற பெண்களை அரகுற ஆடையை போட்டு டான்ஸ் ஆட விட்டுருப்பாங்க. அவர் கொடைக்கானல் போகும்போது சேலை கட்டி பொம்பளை அனுப்பிச்சிட்டு மாதிரி அனுப்பிச்சு விட்டீங்கன்னு சொல்லி என்னது காந்தாக்கு பிறந்தவங்கலாம் வந்து கருவோடு அறுத்துருவோம், இதான் நீ பெண்களுக்கு ஆதரவாக இருக்குதா, அம்மாவை இப்படி தான் நீ காப்பாற்றுவே அப்படிங்கிற மாதிரி இவெல்லாம் பெண்களுக்கு ஆதரவா. அதாவது இவங்க படங்களில் ஒரு பெண்ணு படித்து, அதை நான் திருப்பி தர்மதுரைக்கு வரேன், தர்மதுரை தமன்னா கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுருப்பேன் நீ. தர்மதுரை தமன்னா கேரக்டர் நியூயார்க்கில் வந்த கேரக்டரா, அந்த ஊர்லேயே அந்த சாதியிலே பிறந்து வளர்ந்த புள்ள தானே அது அந்த தர்மதுரை தமன்னா கேரக்டர். எத்தனையோ படங்கள் அந்த மாதிரி. இப்போ ராட்சசி படத்தில் வந்து இவங்க இருக்கிறாங்க இல்லையா, ஜோதிகா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர்லாம் வைக்க மாட்டேங்க. இல்லை இவர் படத்துலேயே நிறைய படங்களில் பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக வந்து போர்ட்ரே பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஸ்ட்ராங்கானா என்ன சொல்கிறது, எவனையாச்சும் பிடிச்சி லந்து கொடுக்குறது, இல்லை சொந்தக்காரெல்லாம் வாடா போடான்னு பேசுறது, அப்படி வைக்கிறது மட்டும் ஸ்ட்ராங் கிடையாது. இப்போ லோகேஷ் கனகராஜெல்லாம் பெண்களை எம்பவர் பண்ணுறதுன்னு எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இவனுக்கு ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி பெண்கள் வந்து 4 பேரை வந்து அல்லையில் போட்டு அடித்தா அது கெத்துன்னு காட்டுறது, அது கெத்துன்னு காட்டுறது கிடையாது. இப்போ லப்பர் பந்து படம் இருக்குது, லப்பர் படத்தில் பெண்கள் வந்து இன்னும் கனவு உலகத்தில் வாழ்கிற மாதிரி அவங்க கிச்சன் விட்டு வெளியே வந்த மாதிரிலாம் இல்லை. மாமியார் கேரக்டர் இன்னும் கிச்சனுக்குள்ளே அடைப்பட்டு தான் கிடப்பாங்க, மாட்டை பார்த்துக்குருவாங்க. ஒரு குடும்பத்தில் பெண்கள் என்ன நிலையில் இருக்காங்களோ அந்த நிலையில் தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த தலைமுறையில் வந்த பெண் அதை விட்டு வெளியே வந்துடுவாங்க, படித்து அவள் தான் டிசைட் பண்ணுவாள் வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க. அந்த மாமியார் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த சிக்கலுக்குள்ளேயே அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. இது பெண்களை வந்து ஸ்ட்ராங்காக காட்டுறது. இதற்கு பிறகு அவங்க எப்படி படித்து மேலே வராங்கன்னு காட்டுறது, ஸ்ட்ராங்காக காட்டுறது. நீ வந்து போகிற வரவன்லாம் திட்டுறது, இல்லை என் புருஷனுக்காக பழி வாங்குறதுக்கு அருவாளை தூக்குறது, இதுதான் பெண்கள் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி பெண்கள் எவ்வளோ சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நான் அதில் பாராட்டுறேன். அதாவது பெஞ்ச் மார்க் ரொம்ப ஏன் மோசமாக இருக்குன்னா, மோகன்ஜியை கம்பேர் பண்ணும்போது முத்தையா பெண்களை பெட்டராக காட்டுறான்னு வச்சுக்கலாம்.
ஆனால் இது பெண்களை காட்டுற விதம்லாம் கிடையாது. அதுவும் நீ என்ன பண்ணுறனா உன் சமூகன்ற இருக்க பெண்களை தான் இப்படி காட்டுற. கரகாட்டக்கார இப்போ ஆடுறவங்களாம் பெண்கள் கிடையாதா? அவங்கள அப்படி தான் கவர்ச்சியாக காட்டுவியா? அவங்க வந்து உன் ஹீரோவோட கூப்பிட்டப்பெல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்கன்ற மாதிரி காட்டுவியா? அப்போ அது தப்பு தானே. எல்லா பெண்களையும் ஒரே சரிசமமாக நடத்தணும். நீ பெண்களுக்கு ஆதரவாக படம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற? ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸும் போட்டு தட்டிட்டு போயிடுறாங்கன்னு வசனமெல்லாம் வைக்கிற. பெண்கள் அவ்வளோ கேவலம் போயிட்டாங்களா? உன் ஆம்பளைங்களை எவ்வளோ கேவலப்படுத்துற? அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸ் கூட போட வைக்கலாமல் இருக்கிறானுங்களா? இல்லை அதை பார்த்து பெண்கள் போகிற அளவுக்கு பெண்களுக்கு இது மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னா அதை கூட செய்ய வக்கில்லாதவங்களா நீங்கள் இருக்கீங்களா? அப்போ பெண்களை எவ்வளோ கேவலமான பார்வையில் தான் இந்த மாதிரி பார்ப்பீங்க. ஏதாவது அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது எதுவுமே இல்லைடா. நம்ம வந்து ஒரு பேங்க் ராபரிலாம் வச்சா யாரும் நம்ப மாட்டாங்கடா, அதுக்கு பதிலாக ஒரு பெண்ணை வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு வெயிடான் எடுக்கிறது மட்டும்தான் இவங்க நோக்கமாக இருக்கும் இல்லையா? இவங்களுக்கு வந்து இவங்க சொல்கிற மாதிரி சமூகம் இவங்களை மாற்றிடுச்சு. சமூகம் அவங்கள மாற்றுன்னு வச்சுக்கலாம். கௌதம் கார்த்திக் கேரக்டர், தேவராட்டம் கேரக்டர், அது ஒரு பொண்ணுக்கு நடந்ததுன்றான். சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, எவ்வளோ திட்டங்கள் உனக்கு வராமல் போகுது, எவ்வளோ வஞ்சிக்கப்படுறாங்க மக்கள், எவ்வளோ உரிமை மீறப்படுது. அதுக்கெல்லாம் அருவாள் தூக்கிட்டு தான் உனக்கு தீர்வு வந்ததா? அருவாளால் எங்கடா உனக்கு தீர்வு வந்துச்சு? இது வரைக்கும் அரசியல் தீர்வுகள் எல்லாம் நீ அமைப்பாவது, மக்களை திரட்டுவது, மக்களை அரசியல்படுத்துவது, மக்களோட வாழ்க்கைக்காக அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, இதுலேருந்து தானே உனக்கு தீர்வு வந்திருக்கு. அருவாளை வச்சு நீ என்ன சாதிச்ச? இந்த டேரக்டர் அருவா வச்சு என்ன சாதிச்சான்? இவன் அருவா வச்சுக்கிட்டு தான் டேரக்டர் ஆனானா? சென்னைக்கு வந்து பல பேர்ட்ட அசிஸ்டண்டாக வேலை பார்த்து அடிதடிப்பட்டு கஷ்டப்பட்டு தானே டேரக்டர் ஆனா? நீ அருவா வச்சு மிரட்டிய டேரக்டர் ஆனா? இல்லை. அப்போ அருவா எதுக்குமே தீர்வு கிடையாது. அதனால் சமூகம் இப்படி மாற்றிருச்சுன்னா சாக்கு சொல்லாத. அதாவது வன்முறையில் ஈடுபடுபவர்கள் எப்படி உரிமை மறுக்கப்பட்டு அந்த வன்முறை சூழலுக்கு தள்ளுறாங்கன்றது உண்மை. ஆனால் அதுக்காக அது கெத்து கிடையாது. அது வேறு வழி இல்லாமல் அதில் போனவங்க இருப்பாங்க, ஆனால் அது கெத்து கிடையாது. தனுஷ் வந்து வடச்சென்னையில் சொல்லுவார்ல, அதில் ஒரு பெருமையும் கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்லுவார். பொருளே பிடிக்க தெரியாதெல்லாம் பெரிய ரவுடியாக சுற்றிட்டு இருக்கும்போது நீட்டாக சம்பவம் பண்ணுற நீ இதெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறத பார்க்கும்போது இப்போ தாண்டா முறையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு பெருமையும் இல்லைனா அப்படின்னு சொல்லுவார். அந்த படத்தெலாம் விட்டுருவோம், வடச்சென்னை எப்படி இருந்ததெல்லாம் விட்டுருவோம். அந்த ஒரு டைலாக் தான், அதில் ஒரு பெருமையும் கிடையாது. அதுக்கு ஸ்லோமோ வைக்கிறது, அது அப்படியே தண்ணி சொட்ட ரத்தம் வந்து சொட்டுறது, அந்த ஜூம் போகிறது, இதெல்லாம் இன்னமும் எடுத்துக்கிட்டு இருக்காதிங்க. இனிமேலும் இப்படி எடுத்தால் இதை விட ரொம்ப கேவலமாக நாங்கள் அசிங்கப்படுத்துவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து கற்கால மனிதர்கள் போல் அறிவே இல்லாத 5 அறிவு உள்ளவன் எடுக்கிற படம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் ஊர் திருவிழாவை நல்லா காட்டுங்க, சூப்பராக காட்டுங்க. இப்போ சுப்பிரமணியபுரத்தில் வந்து அந்த பாட்டு இருக்கும் இல்லையா, மதுரை பாட்டு, அந்த பாட்டு மாதிரி ஒரு சூப்பரான பாட்டை தமிழ் சினிமா பார்த்துருக்காது, ஒரு திருவிழா பாட்டு. அந்த மாதிரி கலாச்சாரத்தை காட்டுங்க, மக்கள் எப்படி இருக்கான்னு காட்டுங்க, மக்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனையை காட்டுங்க, ஏன் மக்கள் மத்தியில் நடக்கிற வன்முறையை கூட காட்டுங்க. ஆனால் அது கெத்தாக காட்டாதீங்க. உங்களுக்கு படிப்பு தான் தீர்வு. ஏன்னா இது பண்ணாதனால தான் இன்றைக்கி சுர்ஜித்னு ஒருத்தன் உருவாகியிருக்கான். அப்படின்னா சாதி ஒரு காரணம், வன்முறை கலாச்சாரம் இன்னொரு காரணம். இது 2 சேரும்போது தான் ஏன் வந்து தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது. ஏன் திருநெல்வேலியில் வந்து தோழர் சண்முகம் அவர்கள் சொல்கிறார், ஒரு வருஷத்தில் 200க்கும் மேற்பட்ட கொலை ஏன் நடக்குது? நீ எப்போ பார்த்தாலும் இதை கெத்துன்னு காட்டிக்கிட்டே இருக்கடா. நாங்குநேரியில் ஒருத்தன் வந்து சக மாணவன், தலித் மாணவன், படித்து நல்லா படிக்கிறான்னு வீட்டுக்கு போய் வெட்டுறான். அதே பக்கத்து ஊரில் ஒருத்தன் கபடி விளையாண்டது காலை வெட்டுறான். இவன் சுரிஜித்து 3 வருஷமாக போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இத்தனைக்கும் அம்மா அப்பா போலீஸ்னால் எவ்வளோ நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், எவ்வளோ நல்லா வந்து எக்ஸ்போசர் இருக்கும். ஒரு போலீஸ்க்கு கிடைக்காத ஆக்சஸாக ஒரு போலீஸ் வந்து 4 இடத்துல வந்து சிபாரிசு கேட்டால் நல்ல நல்ல இடத்துக்குலாம் போய் நிறைய விஷயம், அது ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ஜேர்னலிசம் ஆகட்டும், எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து ஒரு போலீஸ்காரங்களுக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இது எதுவுமே பயன்படுத்தாமல் 3 வருஷமாக கார் மேலே உட்காந்துக்கிட்டு, மாடு மேலே உட்காந்துக்கிட்டு, அருவாளோட ஃபோட்டோ போட்டுக்கிட்டு, எனக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த போஸ்டரை பார்த்தா ஞாபகம் வந்து சுர்ஜித் தான். அதே மாதிரி அருவாள், அதே மாதிரி தோரணை இப்படியே காட்டிக்கிட்டு இருந்தேன்னா எத்தனை சுர்ஜித்தை உருவாக்கிட்டு இதுக்கு நாங்கள் காரணம் இல்லைங்க. அது வந்து அது வேற. நாங்கள் படத்தில் சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் மத்தியில் எப்படி சிந்தனை வேலை பார்க்குதுன்னு உனக்கு தெரியுதில்ல, இளைஞர்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு உனக்கு தெரியுதில்ல. நீயே தானே சொல்கிற இளைஞர்கள் மத்தியில் கஞ்சா ஓடுது, அந்த படத்தில் காட்டில கஞ்சா போதைப் பொருள் ஓடுற மாதிரி. அப்போ நீ அதற்கு எதிராக என்ன தீர்வு வைக்கிற? இவன் வந்து ரவுடி பயல் ஆகணும், இவன் வந்து வெட்டிக்கிட்டு குத்திட்டு சாவணும்னு வைக்கிறிய, ஏதாவது அறிவு இருக்கா? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நீ சென்னையில் ஒரு பயங்கரமான அப்பார்ட்மெண்ட்டில் வாழுவ, நீ ஒரு பெரிய டேரக்டர் ஆகிட்டு சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிற, அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போதைப் பொருள் பூந்துருச்சு, அறுவலத்து சுற்றிட்டுப்பியா, இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா, சட்ட ரீதியாக போராடுவியா? உன் வீட்டில் இருக்கிற பசங்களை போதைப் பொருளுக்கு அடிமையாயிடக்கூடாதுன்னு அவங்கள வந்து பல நல்ல பழக்கத்துக்கு ஈடுபடுத்துவில்ல. டெய்லி எந்திரிச்சு ஜாக்கிங் போடா, ஜிம் போடா. ஏன்னா ஜிம்முக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக போதைப் பொருளுக்கு அடிமையாகிற இதெல்லாம் வராது.
ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை இருக்கும்போது அவங்க இந்த மாதிரியான கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு உனக்கு தெரியல. அப்படி தானே நீ டீல் பண்ணுவ? அருவாள் எடுத்துக்கிட்டு பார்க்கிங் லாட்டுக்கு போயிட்டு அங்கே எவன் சப்ளை பண்ணுறானோ அவன் சங்கர் திருவியா நீ? அப்போ நீ அதை பண்ண மாட்டேன், உன் பிள்ளைக்கு அதை பண்ண மாட்டேன், ஊரில் இருக்கிறவன் பிள்ளை மட்டும் அதை பண்ணிருக்கணுமா? அதனால் இந்த டேரக்டர்கள் இனிமேல் இதை பண்ணால் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் அம்பலப்படுத்தும். ரொம்ப அசிங்கப்பட்டு போவீங்க. சௌத்ரி தேவர் மாதிரி கோமாளி வந்து உங்களுக்கு ஆதரவு தருவான். ஆனால் அவனெல்லாம் இன்னைக்கு ஒரு இளைஞர் வந்து மதிக்கிறது கிடையாது. அந்த ஆள் பேசுகிற பேச்சு எல்லாத்தையும் கீழே வச்சு அவன் கிளிக்குன்னு கிளிக்கிறான். சாதாரணமான கமர்ஷியல் சேனலில் இருக்கிற ஆங்கர்ஸே போட்டு வாருன்னு வாடுறாங்க. அப்படின்னும் போது இந்த கூட்டத்தை நம்பி திருப்பியும் வந்து பழைமைவாத படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நாளைய உலகம் ஒன்றும் மனுஷனாவே மதிக்காது. அப்படிங்கிறது இந்த இயக்குனர் ஒரு இயக்குனர்ன்றதில்லை, இந்த மாதிரி படம் எடுக்கிற எல்லா இயக்குனர்களுக்கும் இதுதான் செய்யுது. ரைட். இந்த மஸ்குலின் அப்படிங்கிற விஷயம், மஸ்குலின் ஜாதி, அது வன்முறையோட தொடர்புபடுத்துறது, அந்த விஷயங்கள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மாஸ்குலின் அது என்னவா இருக்குது பயாலஜிக்கலாக அதெல்லாம் ஒன்றும் ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக மாஸ்குலினை எப்படி காட்டுறேன். நான் அதான் சொன்ன மாதிரி மெட்ராஸ் மேட்னியில் அவர் ஒரு ஹீரோ, அது ஒரு வீரம். அந்த படத்துலேயே அவர் வந்து அவர் ஒய்ஃபை வந்து வேலைக்காரி மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே ஒரு அரையற சீன் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு மெட்ராஸ் மேட்னி படத்தில். தவமாய தவமருந்தில் அப்பா கேரக்டர், அதெல்லாம் ஒரு வீரமான கேரக்டர் தானே. எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஜெய்பிஎம்மில் இருக்கிற சூர்யா கேரக்டரோட ஒரு வீரமான கேரக்டர் இருக்கா? அப்போ மாஸ்குலிட்டின்னு நீ சொல்கிற, நீ அப்படியே வச்சுக்கோ, ஆம்பளைங்க கெத்துன்னு காட்டுற மாதிரின்னு நீ கூட வச்சுக்கோ. நீ அதையெல்லாம் தாண்டி போகணுன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் எது வீரம்னு காட்டுற? ஜட்டி தெரிகிற மாதிரி வேட்டியை தூக்கி கட்டுறது தான் வீரமா? இல்லை இந்த சட்டை, இது ஃபுல்லான் சட்டை ஃபுல்லாண்டாக போடுறதுக்கு இல்லை இவ்வளோ மடிக்கலாம், இவ்வளோ தூரம் மடித்து கட்டிக்கிட்டு அங்கே வந்து பீடி சுட்டை வச்சுக்கிட்டு இப்போ பல்லில் கத்தியை கடிச்சிக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு, இது வீரமா? இது மேஸ்குலினிட்டியா? இல்லை இப்படிலாம் விமர்சனம் வைக்கணும்னு சொல்லி தான் ஸ்கூல் பையனை கத்தி கொடுத்துட்டோம். அதான் அவனுக்கு வந்து லுங்கி இங்கெல்லாம் கட்டி விட முடியாது. அவன் வந்து பார்த்தா ஸ்கூல் பையன் மாதிரியா இருக்கான். அவன் இங்கே ரவுடித்தனம் பண்ணுறவனுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு விட்ட மாதிரியான ஒரு தோட்டத்தில் அவன் உட்கார வச்சுருக்கிறீங்க. இது பெண்களை அடிமைப்படுத்துவது மிக மிக அவசியம் சாதியை கடத்துவதற்கு. ஏன்னா பெண்களுக்கு நீங்கள் வந்து முழு உரிமையும் உறுதி செஞ்சு அவங்க கணவர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா சாதின்னு ஒன்று உடைய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கே அதை பார்க்குறோம், தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது பெண்களை அடக்குவதற்கு இவன் வந்து ஒரு பெண்ணை பாதுகாக்கணும், இவன் வந்து ஒரு 20 பேர் அடிக்கணும். ஏன்னா என் ஆளை பற்றி விசில் அடிச்சிட்டான், உடனே மார்க்கெட்டுக்கு போகிறது, யாரா என் ஆளை பற்றி விசில் அடிச்சு, இப்போ விசில் அடிறான், இப்போ முடிஞ்சா தொடுறா அப்படின்னு ஒரு வீரவசனம் பேசுறது, அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது, அது ஒரு வீரமாகுது. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வைக்கிறது, அவன் எங்கே வந்தாலும் ஸ்லோமோ வைக்கிறது. இப்படி வீரத்தையும் சாதியும் ஒன்றிணைச்சாதான் இவங்க சாதியை நிலைநிறுத்த முடியும். எங்கேயாச்சும் ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து, இப்போ நான் என்னங்கிறேன், தர்மதுரை படம் இருக்குது. அந்த தர்மதுரை படம் நான் தான் சொல்கிறேன், அது ஒரு சாதியில் இருக்கிற மக்களை பற்றியது தான் அந்த படம். அதை வச்சுக்கிட்டு ஆனால் சாதியை வந்து பரப்ப முடியுமா? ஆனால் நீங்கள் தேவராட்ட மாதிரி ஒரு படத்தை வச்சுட்டு சாதியாக பரப்பலாம். அப்போ அந்த மாஸ்குலினிட்டி, அந்த ஒரு குப்பை மாஸ்குலினிட்டி, இதை வந்து டாக்ஸிக்குன்னெலாம் சொல்லாதீங்க தயவுசெய்து, குப்பை இது. ஏன்னா இது வந்து ஒரு திட்டமிட்டு, அதாவது இவனுங்க திட்டமிட்டு பரப்புவானுங்க, அதை உள்வாங்குறவனுங்களுக்கு திட்டம்லாம் கிடையாது. அவன் வந்து மிருகம் மாதிரி இருக்கிறதே பெரிய கெத்து அப்படின்னு நினச்சி சுற்றுவான். நிறைய இடத்துல பார்த்துருக்கோம்ல, கெத்துன்னு வீடியோ போடுவானுங்க, அப்புறம் போலீஸ் சேர்ந்தோடனே கையை கட்டிட்டு தெரியாமல் பண்ணிட்டோம் போடு. உண்மையான வீரனாக இருக்கிறவன், நான் சொல்கிறேன்ல, சமூக செயல்பாட்டாளர்கள் யாராச்சும் போலீஸ்க்கு பயப்படுறாங்களா? போலீஸை வச்சுக்கிட்டு கேமரா முன்னாடி கேள்வி கேட்குறாங்கல்ல, எங்களுக்கு இந்த சட்டத்தில் உரிமை இருக்குது, நீ உள்ளே வந்து எங்கள் போர்டை கிழிக்கிறதுக்கோ எங்கள் போராட்டத்தை அகற்றுறதுக்கோ உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு போலீஸை பார்த்து நேருக்கு சொல்கிறாங்கல்ல, அதுதான் உண்மையான வீரம். நீ என்ன பண்ணுற, ஒன்றுமில்லாதவன்கிட்ட போய் அடிச்சுட்டு அதை வீரம் காட்டிட்டு போலீஸ் வந்தோடனே வேட்டையை கீழே இறக்கி விட்டு கையை கட்டிக்கிற, இது வீரமா? அப்போ எது வீரம் என்பது இந்த சாதி வெறிக்குள்ளே உட்படுத்தப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து தவறாக போதிக்கப்பட்டுக்கிட்டே வருது. அப்போ அந்த போதனை இருந்தால் மட்டும்தான் இவங்க இந்த சூழல்லே இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஓபிசி ஒத்துசைவு அப்படிங்கிறது, ஓபிசி சாதிகளுக்கு மத்தியில் ஒரு ஒன்றிணைவு ஏற்படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பீகார் வீடியோ பேசும்போதும் பேசணும், பல வீடியோவில் பேசியிருக்கோம். இன்றைக்கி ஓபிசி ஜட்ஜுங்கிறது ஒரு ஜட்ஜு தான் இருக்காங்க. 34 ஜட்ஜில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரே ஒரு ஜட்ஜு தான் இருக்கிறாங்க. இப்போ ஓபிசி சாதிகளும் ஒன்று சேர்த்து எங்களுக்கு இன்னொரு 4 ஜட்ஜு போட்டால் தான் நாங்கள் போராட்டத்தை பின்வாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த அரசு என்ன நினைக்கும், எப்படி தாக்கு பிடிக்கும்? செக்ரட்டரி, ஃபாரின் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, எல்லா செக்ரட்டரியும் சேர்த்தா 90 பேரில் 3 பேர் தான் ஓபிசியாம். எல்லா ஓபிசி சாதியும் சேர்ந்து, டேய் 90 பேரில் பாதி நாங்கள் இருக்கிறோம், ஜனத்தொகையில் பாதி இருக்கோம், 45 செக்ரட்டரி நாங்கள் தான் இருக்கணும், என்ன பண்ணுவோம் அரசு? அப்போ இவர்களெல்லாம் சேர விடக்கூடாதுன்னா
இவங்கெல்லாம் தனித்தனியாக ஜாதி வெறியர்களாகவே இருக்கணும், அது முட்டா ஜாதி வெறியர்களாக இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி வந்து கையை மடிச்சு விட்டு அந்த பீடியை வந்து இங்கே சொருகிட்டு ஜட்டி தெரிகிற மாதிரி வேட்டியை கட்டி சுற்றிட்டு இருக்கிற ஒரு கோமாளி கூட்டமாக தான் தெரியணுன்றது தான் அவன் திட்டம். அதுக்கு நீ அழகாக நீயே படம் எடுத்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவும் ஆன்டி தலித்தாக தான் வர வேண்டும். ஏன்னா நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம், டெல்டா பகுதிகளில் பார்த்துருக்கோம் கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்படி வளர்ந்துச்சுன்னு பார்த்துருக்கோம், தருமபுரியில் நக்சல் இயக்கம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருக்கோம், திருப்பூர் போன்ற ஆலைகள் இருக்கிற இடத்துல எப்படி யூனியன்கள் வளர்ந்துன்னு பார்த்துருக்கோம். தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்று சேர்ந்துட்டா இருக்கிற பண்ணையாளர்கள் முதலாளிகளுக்கு எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய சிம்ம சொப்பனம் மாதிரி. அப்போ இவங்க பிரிஞ்சே இருக்கணும். அதுவும் ஓபிசி சாதியினர் தலித்து மேலே ஒடுக்குதலை செலுத்துவதாக ஆன்டி தலித் கனெக்டேஷன்லேயே இருக்கணும் அப்படின்னு அவன் திட்டம் போட்டு உனக்கு தீனி போடுறான். நீ அதை ஏற்றுக்கிட்டு ஓபிசி மக்கள் மத்தியில் ஒரு சாதி வரியாகவும் அந்த சாதி வரி ஆன்டி தலித்தாகவும் இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு இன்னும் கோமாளியாக சுற்றிக்கிட்டு இருக்க. டே, இதில் பாதிக்கப்படுற தலித் மக்கள் மட்டும் இல்லைடா, நீ தான் கடைசி வரைக்கும் கோமாளியாக இருக்க. அதனால் இந்த மாஸ்குலினிட்டி, இந்த வீரம், என் மாப்பிள்ளை உள்ளே வந்தான்னா ஈரோக்குளம் நடுங்கி போயிடும் அப்படிங்கிறலாம் பெருமை கிடையாதுரா அப்படிங்கிறத பார்க்குற பார்வையாளர்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் இயக்குநர்களும் புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி படங்கள் எடுக்கணும். ஓகே, பல இன்சைட்ஃபுல்லான விஷயங்களை பார்த்துட்டீங்க. மிக்க நன்றி.